இது உங்க வெப்துனியா சினி பாப்கார்ன். நடிகை ரேஷ்மியை பலாத்காரம் செய்த கார் டிரைவர், காதலில் விழுந்த பிரியா ஆனந்த், அமீர் கானை ரீப்ளேஸ் செய்யும் அஜித் குமார் போன்ற நிறைய சினிமா செய்திகளின் விவரங்களை இங்கு பார்ப்போம். கோலிவுட்டில் நட்சத்திர காதல் ஜோடிகள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. தற்போது புதிதாக ஒரு காதல் ஜோடி உருவாகி கொண்டிருக்கிறது. அசோக் செல்வன், பிரியா ஆனந்த் இருவருக்கும் கூட்டத்தில் ஒருவன் படத்தில் கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருப்பது போல நிஜத்திலும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி அது காதலாக மாறி வருகிறது என்று கோலிவுட்டில் கிசுகிசுக்கப்படுகிறது. படப்பிடிப்பிற்கு முன்பே இருவரும் தனிமையில் சந்தித்து பேசியிருக்கின்றனர். இந்த சந்திப்பில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டனர். அன்று முதல் நட்புடன் பழகி வருகின்றனர். பிரியா ஆனந்திடம் அசோக் தனது காதலை வெளிப்படுத்தியிருப்பதாகவும் கூட்டத்தில் ஒருவன் பட ரிலீஸுக்கு பிறகு தனது முடிவை சொல்வதாகவும் பிரியா ஆனந்த் தெரிவித்திருக்கிறாராம். பார்ப்போம் இவரது காதல் சேர்கிறதா இல்லையா என்று. தெலுங்கு படம் மூலம் ரசிகர்களை கவர்ந்தவர் நிகிஷா பட்டேல். இவர் சமீபத்தில் கூறிய கருத்து ஒன்று பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இவர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் எப்போது திருமணம் என்று கேட்டுள்ளனர். அதற்கு அவர், ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக திருமணம் என்பது தேவையில்லை. 2030 யாரும் திருமணம் செய்ய போவதில்லை. திருமணம் செய்யாமலே சேர்ந்து வாழதான் போகிறார்கள் என கூறியுள்ளார். இது திரையுலகில் பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. நடிகை ரேஷ்மி கௌதம் கண்டேன், மாப்பிள்ளை விநாயகர், பிரியமுடன் பிரியா போன்ற படங்களில் நடித்திருப்பதுடன் தமிழ் தெலுங்கில் AR முருகதாஸ் இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்கும் புதிய படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார். நீண்ட நாட்களுக்கு முன்பு ஒருமுறை ஆந்திராவில் குன்னூர் பகுதியில் ஒரு காரில் ஏறி குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றேன். இரவு நேரம் என்பதால் சற்று கண் அயர்ந்தேன். திடீரென கண் விழித்து பார்த்தபோது வழக்கமான பாதையிலிருந்து மாறி காட்டு பகுதியை நோக்கி கார் டிரைவர் சென்று கொண்டிருந்தார். எனக்கு அச்சமாகிவிட்டது. திடீரென காரை நிறுத்தி டிரைவர் என்னிடம் தவறாக நடக்க முயன்றார். அவரிடம் நான் சண்டை போட்டேன். பிறகு அந்த காரில் இறங்கி தப்பினேன் என ரேஷ்மி கௌதம் அளித்த பேட்டி திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து நடிகைகளையும் கொச்சைப்படுத்துவது போல தரக்குறைவாக பேசியுள்ளார் இயக்குனர் சுராஜ். கத்தி சண்டை படத்தின் இயக்குனர் ஒரு ஊடக பேட்டியில், நடிகைகளை பணம் கொடுத்து நடிக்க வைக்கிறோம். கமர்ஷியல் படம் என்றால் நடிகைகள் கிளாமராக தான் நடிக்க வேண்டும். இதற்கு தான் கோடி ரூபாய் கொடுக்கிறோம். மேலும் நடிகைகள் சில காட்சிகளில் மிகவும் இறங்கி நடித்து அந்த உணர்ச்சியேற்ற வேண்டும் என கொச்சையாக பேசியுள்ளார். நடிகை நயன்தாரா பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து பிங்க், தங்கல் என்று பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் படங்கள் வந்திருக்கிறது. இது மாதிரியான படத்தை சுராஜ் எடுத்து விட்டாரா? பணத்திற்காக கிளாமராக நடிக்க வேண்டும் என்று அவர் சொன்ன வார்த்தையை நான் மிகவும் வெறுக்கிறேன் என கூறியுள்ளார். மேலும் தமன்னா பேசிய போது, என்னுடைய இயக்குனர் பேசியது வருத்தமாக இருக்கிறது. அவர் சொல்லிய வார்த்தைக்கு என்னிடம் மட்டுமல்ல எல்லா பெண்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறினார். நயன்தாரா தமன்னா பதிலடிக்கு நடிகர் சாந்தனு, பாடகி சின்மயி, டிவி புகழ் டிடி ஆகியோரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அமீர் கான் நடிப்பில் வெளியான தங்கல் திரைப்படம் தற்போது திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழில் யாவரும் நலம், ஆதிபகவான் போன்ற படங்களில் நடித்த நீத்து சந்திரா ட்விட்டரில் ரசிகர்களின் கேள்விக்கு பதில் அளித்தார். அதில் அவரது ரசிகர் தங்கல் படத்தை தமிழில் எடுத்தால் எந்த நடிகர் பொருத்தமாக இருப்பார் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு நீத்து சந்திரா, அஜித் தான் சரியாக இருப்பார் என்று பதில் அளித்தார். அஜித் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், அதனால் இந்த ரோலில் நடிகர் அஜித் மிகவும் பொருத்தமாக இருப்பார் என்று ட்வீட் செய்துள்ளார் நீத்து சந்திரா. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.